ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு கன்னட படம். ராஜ் பி ஷெட்டியோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல வெளியான சுவாதி முத்தின மலஹனியே. இந்த படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டாக்டர், ஒரு கவுன்சிலிங் உள்ள டாக்டர், கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டர், நாட் ட்ரீட்மெண்ட் டாக்டர், ஒரு கவுன்சிலிங் டாக்டர், ஒரு டையிங் பேஷண்ட், இறக்கக்கூடிய பேஷண்ட், கண்டிப்பா இறப்பான் அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் கொண்டு போகும்போது அவங்க லைஃபை, இவனோட லைஃபை எப்படி மாற்ற போகுது, அவனோட லைஃபை எப்படி மாற்ற போகுது. எப்படியும் இந்த மேல் கேரக்டரோட லைஃபை மாற்ற முடியாது, ஆனால் ஹீ இஸ் கோயிங் டு டை வித்தின் 2 to 3 months. இவங்களோட லைஃப் எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ரொம்ப சின்ன படம் தான், 1 hour 40 minutes முடிஞ்சிடும். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸ் என்னன்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த படத்தோட கதை யாரை வச்சு ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹீரோயினை வச்சு தான் ஆரம்பிக்கும். ஹீரோயின் வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கம் ஹோம்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிக்கும் அந்த கதை. என்னன்னா அந்த கவுன்சிலர் எதுக்கு யார் கவுன்சிலிங் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டெட்லி டிசீஸ்ல சாக போறவங்க தான் அங்க வந்து அட்மிட்டே ஆவாங்க. அவங்க கண்டிப்பா சாக போறோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சாக போறாங்க, வேற தீர்வே கிடையாது, டாக்டர்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அவங்க ஒரு 2 மாசம் இவங்க கூட கவுன்சிலிங்ல இருந்துட்டு டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருந்து பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நிம்மதியான அவங்களோட கடைசி காலத்தை அவங்க கடக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் கவிதமா தான் ஆரம்பிக்கும், ரொம்ப டச்சிங்காவே ஆரம்பிக்கும். ஹீரோவோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத நமக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோவை காட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஆனா அந்த படத்துல ஹீரோ பெருசா ஃபைட் பண்ண போறது கிடையாது, பஞ்சில பேச போறது கிடையாது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது. ஸோ ஹீரோ மனசுல நிக்கிறதுக்காக ஹீரோ அதுவும் பேஷண்ட், அவன் அந்த பேஷண்ட்டை எப்படி காட்டுவாங்க நமக்கு அப்படின்னா அது அவனை இன்ட்ரோடியூஸ் அவனோட ஃபேஸை காட்டுறதுக்கு முன்னாடி அவனோட என்டையர் கேரக்டர் ரிவீல் பண்ற மாதிரி 2-3 சீன் பேக்ரவுண்ட் நடக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஹீரோயினுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் ஆர்க். அவனோட கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது அவனோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவனை ஹீரோவே பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த படத்தை நீங்க நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ரொட்டீன் ஒர்க்ஸ், அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் ரிப்பீட்டடா ஒரு 2-3 சீன் ரிப்பீட்டடா வரும். அது நிறைய படத்துல பார்த்த மாதிரி இருக்கும். இதுலயும் அந்த சீன் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் ஆழமாவே இருக்கும். அதுல ஒரு கட்டத்துல ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க மெச்சூரிட்டியை பத்தி. எது மெச்சூரிட்டி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஜென்ரலைஸா அதுக்கு டிஃபைனேஷன் இதுதான் கிடையாது. ஜென்ரலா ஒவ்வொருத்தர் புரிதலுக்கு இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த பொண்ணோட வாய்ஸ் ஓவர்ல வர மெச்சூரிட்டிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கும். அது ரொம்ப நம்மளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது என்னங்கிறத நீங்க படம் பார்க்கும் போது நீங்களே ரசிச்சு பாருங்க. இந்த படத்துல 2 போயம் வரும், கவிதைகள் மாதிரி வரும். ரெண்டுமே எடிட்டர் கம் டைரக்டர் கம் ரைட்டர் கம் ஹீரோ நம்ம ராஜ் பி ஷெட்டி தான் எழுதியிருப்பாரு. படத்துக்கு நடுவில் ஒரு இடத்துல வரும், படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு இடத்துல வரும். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு லேக்கை பத்தி சொல்லியிருப்பாரு, கவிதைகளாவே சொல்லியிருப்பாரு. அந்த ஃபீமேல் கேரக்டரோட கம்பேர் பண்ணி அவ்வளவு அழகா இருக்கும். யூ வில் பி என்ஜாயிங் இட். அந்த அளவுக்கு நீங்க இருக்கும். அது படம் முடிஞ்சா கூட அந்த கவிதைகள் உங்க மனசுக்குள்ள நடந்துகிட்டே இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கும். ஸோ யூ வில் பி என்ஜாயிங் வைல் வாட்சிங் த மூவி. இந்த படத்துல ஹீரோ அதோட கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா ஹீரோ வந்து எனக்கு விண்டோஸ் உள்ள ரூமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. அப்ப என்னமோ அவளுக்கு விண்டோஸ்ல வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும், அந்த விண்டோஸை ரசிக்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல நினைச்சிருப்போம். பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வரும். அவங்க ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாங்கிறத ரொம்ப அழகா ரிவீல் பண்ணிருப்பாரு ஒரு சின்ன டைலாக்ல. அவர் எப்பயுமே கதவை திறந்து போகும்போது அவர் விண்டோ சைடை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு டைம்ல கதவை திறந்து போகும்போது அவர் வந்து கதவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, கதவை யாராவது திறப்பாங்களான்னு. அப்ப அந்த ஹீரோயின் கேட்பா, ஏன் எப்பயுமே ஜன்னலை தானே பார்ப்பீங்க, ஏன் கதவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த இடத்துல ஜன்னலை விட சம்டைம்ஸ் டோர்ஸ் பியூட்டிஃபுல் வியூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது தேர் வில் நாட் பி எனி ரிப்ளை ஃப்ரம் த ஹீரோயின் சைட். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த டைலாக்ஸ் எல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக்ஸ் நிறைய இருக்கு படத்துக்குள்ள. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ், ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஞாபகார்த்தமா ஒரு செடி வைப்பாங்க. அதுல ஒரு செடியை வந்து நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிருப்பாரு. தமிழ்ல நந்தியாவட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செடி ஆல்ரெடி ஹீரோயின் வீட்டுல இருக்கும். பட் அது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஹீரோ இதை சூஸ் பண்ணிருப்பாரு. அதனால ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க ஹீரோயினுக்கு, ஏன் அதை வந்து சூஸ் பண்ணீங்க, அது என் வீட்டுல இருக்கு, தினைக்கும் பூக்கும், எனக்கு தினைக்கும் குப்பை தான் சேரும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு ஹீரோ ஒரு ரிப்ளைஸ் பண்ணிருப்பாரு. 2 நிமிஷம் அந்த பூவை பத்தி மட்டும் தான் பேசுவாரு. ஆனா லைஃபை ரொம்ப வேற லெவல்ல மோட்டிவேட் பண்ணணும். நமக்கு லைஃபோட பல ஞாபகங்களை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம எந்த இடத்துல டவுனா இருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 2 நிமிஷம் டைலாக நீங்க அடிக்கடி கண்டிப்பா கேட்பீங்க இந்த படத்தை பார்க்கும்போது. கரெக்டா இந்த படத்துல 1 hour 12 minutes ஒரு கான்வர்சேஷன், அம்மாக்கும் பொண்ணுக்கான கான்வர்சேஷன், கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை பத்தின ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ஆழமா இன்டென்ஸா இருக்கும். அது விஷயமா அந்த அம்மா ரிப்ளை பண்ற டைலாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரைட்டரை அப்ரிஷியேட் பண்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு மெச்சூர்டா இருக்கும், அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கும். ரெஸ்பெக்ட் உமன்ஹுட், வேற என்ன சொல்ல முடியும். அதுதான் அந்த டைலாக் முடியும் போது நமக்கே வரும், சல்யூட், கிரேட் சல்யூட் அப்படின்னு நீங்க வைக்கிற அளவுக்கு அந்த டைலாக் கன்வின்சிங்கா இருக்கும்.
ரொம்ப பியூட்டிஃபுல். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பேட்ஸ் இந்த படத்துல இருக்கு, நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டா இருக்கு. நான் ரொம்ப நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணல, நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸே இன்னும் இருக்கு. நான் சொன்னதை விட அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க படம் பார்த்து ரசிச்சு நீங்க அனுபவிங்க. அதுக்காக நான் விட்டு வச்சிருக்கேன். இந்த படத்தோட டைட்டில் டைரக்டரே ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு. அதை ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டைட்டில் உங்க மனசுல அவ்வளவு நேரம் நிற்கும், அந்த போயம்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட. ஸோ யூ ஜஸ்ட் என்ஜாய் த மூவி, மஸ்ட் வாட்சபிள் ஃபார் த எஸ்பெஷலி ஃபார் த டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். இந்த படத்தை அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு 5 காரணங்கள் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கே தெரியும், டைலாக்ஸ். இது மாத்தவே முடியாது. ஒரு சீனுமே அடுத்த சீன்ல நீங்க யார் வரப்போறா, என்ன நடக்கிறது போங்கிற ஆர்வத்தை தாண்டி என்ன டைலாக் வரும், இவங்க 2 பேரும் என்ன பேசிக்குவாங்கன்னு உங்களை தூண்ட வைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் டைலாக்ஸ் எல்லாம். 2வது காரணம், இவ்வளவு பெயின்ஃபுல்லான ஸ்டோரியை இவ்வளவு பிளசண்டா கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும் மனசுக்கு. 3வது காரணம், கேரக்டர் ஆஃப் பிரணானா. அவ்வளவு போல்டா இருப்பாங்க. எங்க போல்டா இருக்கணுமோ அங்க போல்டா இருப்பாங்க, எங்க காமா இருக்கணுமோ அங்க காமா இருப்பாங்க, எங்க அவங்கள பத்தி வெளிப்படுத்தணுமோ அங்க அழகா வெளிப்படுத்துவாங்க. சூப்பரா எழுதியிருப்பாங்க. படத்தோட ஆரம்ப டேக்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் அவங்கள பத்தி தான் படமே டிராவல் ஆகும். 4வது, அந்த 2 போயம் நடுவுல, படத்துக்கு நடுவுல வந்த போயம், அந்த பட கிளைமேக்ஸ்ல வர போற போயம், 2 போயமும் சூப்பரா இருக்கும். லெட்டர், ஹீரோ எழுதின லெட்டர். 5வது ரீசன் என்னங்கிறத நீங்க படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.